அப்படின்னும் போது கோமேதகம், இது மாதிரி கேது வரனா வைடூரியம். இந்த மாதிரி அந்த 11ஆம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 11ஆம் பாவம் நல்லா இருக்குதா இல்லை எனக்கு கெட்டு போயிருக்குதா அப்படின்றையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னா அது பொருள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவருடைய அபிலாசைகள் நிறைவேறும். அந்த பாவத்துக்கு உண்டான கல்லை போடும் போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சப்ளாடாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையை தான் இன்னும் உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி 11ஆம் பாவன்றது கெட்டு போயிருந்தால் அது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தது உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன், நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி கெட்டு போயிடுது அப்படின்னும் போது அந்த ஆசைகள் நிறைவேறாது. அதுக்கு என்ன செய்யுது, அடுத்தது 10ஆம் பாவன்ற தொழில்ஸ்தானத்துடைய கிரகம் எப்படி இருக்குது, ஏன்னா தொழில் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். தொழிலுன்னு ஒன்று தான் நம்ம பிழைக்க முடியும். அப்போ 10ஆம் பாவத்துடைய கிரகம் நல்லா இருந்தால் அதனுடைய கல்லை போட்டுக்கலாம். அதனால்